ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மத்தியானம் லஞ்சு தான். லஞ்சுக்கு என்ன சமைக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். காலையில் பார்த்திங்கன்னா சாதம் வடித்து சாம்பார், நேற்று வச்சு சாம்பார் இருந்துச்சு. அதோட பாவக்காய் பொரியல் பண்ணி ஆம்லேட் போட்டு பாப்பாவுக்கு, சின்ன பாப்பாவுக்கு மட்டும்தான் ஸ்கூலு, அதனால் அவங்களுக்கு ஸ்கூல் கொடுத்து விட்டாச்சு. மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா அம்மா கடைக்கு போனாங்க. அப்போ ஈரலும் சுவரொட்டி வேணுந்தாங்க. அதனால் அதை கூட்டு மாதிரி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு முட்டை 2 வேக வச்சுட்டு, இப்போ சுவரொட்டியை நம்ம தண்ணியில் கொதிக்க விட போகிறோம். தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் கொஞ்சம் உப்புக்கல்லும் போட்டு தண்ணியை கொதிக்க விட்டுறலாம். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சுவரொட்டியை நல்லா கழுவிட்டு இப்போ அந்த சுடுதண்ணியில் போட்டுடலாம். சுடுதண்ணியில் போட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஆயிடுச்சு. மேலே ரத்தமாக இருக்குது பாருங்கள். அந்த மேலே உள்ள தொலியை மட்டும் நம்ம உரிச்சிட்டு இப்போ அதை இப்போ இந்த ஒரு 4-5 பீஸாக நான் நறுக்கி வச்சுருக்கேன். இது இவ்வளோ தான் இருக்குது. இதுவே பார்த்திங்கன்னா 300 கிட்ட வருது இந்த சுவரொட்டி. ஏன்னா இது அவ்வளோ மருத்துவ குணம் வாய்ந்தது. இப்போ நம்ம நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டு அதில் சுவரொட்டியை போட்டு கொஞ்சோண்டு சால்ட், உப்பு, கொஞ்சோண்டு தனி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா எண்ணெயிலையும் நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். இது யாருக்குன்னு பார்த்திங்கன்னா என் சின்ன பொண்ணுக்கு தான். அவங்களுக்கு உடம்புல ரத்தம் அவ்வளோவா இல்லை, அதனால் அவங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு இது ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் சாப்பிட்றாங்களா என்னென்னு தெரில. ரெடி பண்ணி வச்சிடலாம். ஈவினிங் வந்தால் கொடுத்து பார்க்கலாம். அப்போ அடுத்து ஈரலுக்கு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அதில் சோம்பு, சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக அரைஞ்சி வச்சது, பச்சை மிளகா, இது கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போடாமல் 1-2 தட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம், அந்த இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு ஈரல் எடுத்து வச்சுருக்கோம். நல்லா அலசிட்டு அந்த ஈரலையும் போட்டு நல்லா அதோட வதக்கிடலாம். வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இதோட நம்ம காரத்துக்கு தகுந்தாப்புல தனி மிளகாத்தூள், நான் காஷ்மீரி தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் மல்லித்தூள் ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பெப்பர் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிடலாம். இந்த ஈரல் கிரேவி பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிட்டோம். இப்போ நல்லா வதக்கிட்டு நம்ம குக்கர் போட்டு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துகிட்டு அதில் 2 முட்டை வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா கிரேவியாக கொஞ்சம் தொக்கு மாதிரி ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சாப்பாடு காலையிலே வடிச்சிருந்தேன். அந்த சாப்பாடு இருக்குது, பழைய சாம்பார். அதாவது சாம்பார் சூடு பண்ணி சாப்பிடையெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குங்க. நாள் வச்ச சாம்பார் மறுநாள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோட சாம்பார் ஊற்றியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா முட்டையும் ஈரல் கிரேவியும் கொஞ்சம் வச்சுக்கிட்டு இப்போ பாவக்காய் கொஞ்சம் வச்சுருந்தோம். அதையும் வச்சு இன்றைக்கி மத்தியானம் லஞ்ச் இது தாங்க. மத்தியானம் லஞ்ச் ஃபினிஷிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.